தாவேக்காவில் இணையப் போகும் சசி அப்படின்ட்டு மக்களே கைத்தட்டி ஆதரவிக்கிறாங்க சார். இதுக்கு மேல இது வதந்தியா இருக்கணுமா? நான் உங்கள கேட்கிறேன். இல்ல, நமக்கு அரசியல் வராது ஃபர்ஸ்ட்டு. அரசியலும் நமக்கு தெரியாது. நம்ம விஜய் சாரை வச்சு நான் பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயம், ஒரு ஹிஸ்டாரிக்கல் கதை அவருக்கு சொன்னேன். எனக்கு அது ஒரு வருத்தம், அது பண்ண முடியலேன்னு ஒரு வருத்தம், அவ்வளோதான். வேற ஒன்றும் இருக்கு. மற்றபடி சந்தோஷமாக ஒரு உங்க வருத்தமாக தான். இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தர் வந்துட்டு இப்போ நம்ம நாட்டை ஆளும்போது நீங்க வந்துட்டு ஒரு அண்ணனா ஃபார்ம் ஆயிட்டீங்க. அவர் வந்துட்டு ரொம்ப நாளா அண்ணனா இருந்து இப்போ எங்க எல்லாருக்கும் அண்ணனா, தமிழ்நாட்டின் அண்ணன் மாதிரி ஆயிட்டார் இல்லையா? யாருமே அதுக்கு பங்கு போட முடியாது. நான் நினச்சேன் இப்படி வருவார், நான் சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவர் நினச்சார். உங்க விஜய் உயிர் என்ன வரனா. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய நண்பர்கள், குரு சிஷ்யன், அது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சாலுமே யூடியூப்பில் வந்துட்டு சில வதந்திகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இது வந்துட்டு நாங்கள் ரேண்டமாக பார்த்த ஒரு வதந்தின்னு வச்சுக்கோங்களேன். தாரத்தப்பட்டை ஷூட்டிங் பண்ணும்போது அதில் நானாக விழுந்து தான் கை உடைஞ்சது. என்னோடய கை உடைஞ்சு 4 மாதம் ஆயிடுச்சு. அப்போ எல்லாம் சொன்னது அது பாலா சார் படம்னா அப்படி தான், அவர் தான் உடைச்சிருப்பார், அவர்னால தான் அப்படின்றது. பட் என்னென்னா அந்த விழுகிறதுக்கு காரணம் நான் தான். அது நான் ஒரு டம்மியான ஒரு ஸ்டிக்கில் தான் அடித்தேன், இது அடித்தேன். அப்போ என் மேலே உங்களுக்கு இவ்வளோ கோபம் வருது. அப்போ நிஜமாகவே ஆங்கிலேயர்கள் இப்படி நம்மளை இது பண்ணியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, துன்புறுத்தியிருக்காங்க. அதை பார்த்து உங்களுக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கணும், எவ்வளோ வருத்தம் வந்திருக்கும், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். அதுக்காக தான் இந்த ட்ரெய்லர் அப்படின்னு. அந்த ட்ரெய்லரே அதுக்காக தான். அவர் ஒரு டைரக்டர், எதுவுமே இல்லாமல் எனக்கு ஹெல்ப் பண்ணார். அட்மாஸ்பியர் கிளியர் பண்ணுறது, அவர் இது பண்ணிக்கிட்டு அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கேள்வி கேட்காம படத்தோட கதையை எதுவுமே கேட்காம ஃபர்ஸ்ட் இதாக வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது. Title sponsors: Max Gold. Cash for gold. Call 04445454545. GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks. Let the celebrations begin. Kartipuram 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Present Sasikumar's Fans Festival, supported by We Care Hair and Skin Clinic. எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும் ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. பெக்யூரா அட்வான்ஸ் சயின்டிபிக் ஸ்லிமிங், நோ பெயின் நோ சர்ஜரி. இனி வெயிட் லாஸ் இன்னும் ஸ்மார்ட்டர். சத்யா, உங்கள் சத்யாவில் இப்போது ஆடி அதிரடி தள்ளுபடி விற்பனை. ஃபுட் பார்ட்னர் தொப்பி வாப்பா பிரியாணி, வென்யூ பார்ட்னர் வி ஸ்பேஸ். ஸோ வதந்தி பற்றி பேசும்போது இப்போ ஒரு எல்இடி செக்மெண்ட் இருக்கு உங்களுக்காக. அதில் வந்துட்டு சில வதந்திகள் நம்ம பேச போகிறோம். அது வதந்திகள் மட்டுமே. பட் நீங்கள் அதை பார்த்து சிரித்து எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அதை வதந்திக்கு அப்படின்றது தான். பாலா படத்தில் நடிக்க மறுத்த சசிகுமார் அவர்கள் கடுப்பான இயக்குனர் பாலா. இது ஒரு வதந்தி. அதான் வதந்தின்ட்டீங்களே. பாலா படத்தில் நடிக்க மறுத்த சசிகுமார், நான் தான் நடிச்சிட்டேனே. தாரத்தப்பட்டையிலே நடித்தாச்சு, அவ்வளோதான். அதனால் அதை சிரிச்சிட்டு தான் கடந்துருவேன். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய நண்பர்கள், குரு சிஷ்யன், அது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சாலுமே யூடியூப்பில் சில வதந்திகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இது நாங்கள் ரேண்டமாக பார்த்த ஒரு வதந்தின்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி நீங்கள் ஏதாவது பார்த்து இல்லைடா இப்படிலாம் எழுதுறீங்க? வந்தது 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 அப்படி போட்டிருக்காங்க. யாருமே பாலாபுரத்தில் நடிக்க மறுத்த சசிகுமார் எப்போ? சரி. நீங்கள் பார்த்து வியந்த வதந்தி இருக்கா உங்கள் 2 பேருக்குள்ள? இல்லை, அப்படி எதுவும் வதந்தி எதுவும் இல்லை. எங்களுக்குள்ள வதந்தி எதுவும் கிடையாது. இந்த மாதிரிலாம் எந்த வதந்தியும் வரல. எங்களுக்குள்ள வதந்தின்னா, நான் வதந்தி கிடையாது. தாரத்தப்பட்டை ஷூட்டிங் பண்ணும்போது அதில் நானாக விழுந்து தான் கை உடைஞ்சது. என்னோடய கை உடைஞ்சு 4 மாதம் ஆயிடுச்சு. அப்போ எல்லாம் சொன்னது அது பாலா சார் படம்னா அப்படி தான், அவர் தான் உடைச்சிருப்பார், அவர்னால தான் அப்படின்றது. அவர் மேலே ஒரு வதந்தி வந்தது. என்னென்னா, அவர் ஹீரோஸே இப்படி தான் பண்ணுவார் அப்படின்றது. அவர் எல்லாத்தையும் நல்லா தான் பார்த்துக்குவார். பட் என்னென்னா அந்த விழுகிறதுக்கு காரணம் நான் தான். அது அவர் கிடையாது. ஏன்னா அவங்க போடும்போது இளையராஜா சாரோட அந்த கிளைமேக்ஸ் மியூசிக் ஒன்று இருக்கும், டடரன் அப்படின்னு. அதை கேட்கும்போதே நமக்குள்ளே சாமி வந்த மாதிரி ஒன்று வந்துடும். போட்டு நிஜமாகவே அடிக்க ஆரம்பிச்சிடும். எதிர்த்து நின்றவங்களை வெளுத்து விரட்டுறது எல்லாமே. ஓடி அந்த கிளைமேக்ஸ் பார்த்தா விரட்டி போவேன். ஆர்கே சுரேஷை வெளுத்துட்டு போவேன். நான் போகிறதுக்கு முன்னாடி வரலட்சுமியும் சொல்லிருச்சு, சார் அவன் என்னை நிஜமாக மண்டையை உடைச்சிருக்கான், இங்கே ஒரு ஸ்டிச்சு, இந்த எலும்பை உடைச்சிருக்கான், இதெல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் என்னையும் இங்கெல்லாம் அடிச்சிருக்கான், இதெல்லாம் சேர்த்து வச்சு சுரேஷம் என் சார்பாகவும் இத்தனை அடி,
கணக்கு எழுதிட்டேன். இதெல்லாம் வச்சு சுரேஷ் நீங்க வெளுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லிடுச்சு வரலட்சுமி. ஏன்னா அதுக்கு போன உடைச்சிட்டாப்புல சுரேஷ். இங்க இங்க தள்ளி விட்டு ஸ்டிச்சு. எனக்கு 2 அடி விழுந்திருக்கு. இதெல்லாம் வச்சுட்டு வெளுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கும்போது, அவரோட பாடல்கள் அந்த இது வரம்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் விரட்டி ஓடி எல்லாமே பண்ணிட்டோம். பண்ணி முடிச்சு எல்லாம் ஓகே ஆயிருச்சு ஒரு டேக்கு. இப்ப நம்ம பெட்டர் ஒண்ணு கேட்கும்போது நானா அவர்ட்ட போய் கேட்டேன். அன்னைக்கு ஷெட்யூல் முடியுது. மழை வேற பெய்ற மாரி இருக்கு. அவர் ஓகேன்னு சொல்லிட்டார் டைரக்டரு. எல்லாமே ஓகேன்னோனே, "இல்ல, இல்ல இன்னொன்னு நான் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படி இப்படி ஓடிருப்பேன். நான் ஓடிட்டேன். "இல்ல நான் பண்ணிக்கிறேன் ஒண்ணே ஒண்ணு." "இல்ல போதும்டா எல்லாம் ஓகேடா" அப்படின்னாரு. அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு எல்லாமே. இல்ல நான் வந்து அந்த மியூசிக் ஆர்வ கோளாறுல பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு, ஓடுனவன் என்ன பண்ணேன், ஜம்ப் பண்ணிட்டேன். அந்த அந்த சாங் கேட்டோனே இன்னும் வரும்போது, ஜம்ப் பண்ணனால பெட் எதுவுமே போடல. அவங்களுக்கும் தெரில. பெட் இல்லாட்டி அவங்க பெட் போட்டுருப்பாங்க. நான் இந்த தான் இருக்கே தாண்டிடலான்னு நெனச்சு ஒரு தாண்டு தாண்டுனா, அதில கைய ஊண்டி தப்பா இது பண்ணி வச்சு உடைஞ்சுச்சு. அப்ப எல்லாருமே இவர் மேல தான் அது வந்தது. கடைசி வரைக்கும். இப்ப வரைக்கும் இவர்னால தான் ஏதாவது ஹீரோ கைய உடைப்பாரு, கால உடைப்பாரு ஒரு படத்தில நடிச்சான்றது வந்துச்சு. அது என்னால தான். அந்த வதந்தி தான் அது. பட் இப்போ நீங்க இது சொன்னதுனால எனக்கு கேட்கணும்ட்டு. இதுக்கு முன்னாடி நாங்க வந்துட்டு ஒரு அதர்வா ஃபேன்ஸ் மீட் பண்ணோம். அதுலயும் பார்த்தீங்கன்னா, பரதேசியில வந்துட்டு அவரோட மேக்கிங் கிளிப்ஸ் எல்லாம் நெறைய வந்தபோது, அவர் எட்டி உதைக்கிற மாரி, ஆக்டிங் சொல்லிக் குடுக்குற மாரிலாம் நெறைய கிளிப்ஸ் வந்தது. அத பார்த்துட்டு இன்னைக்கு வரைக்குமே வந்துட்டு டைரக்டர் பாலா அப்படின்றவர் வந்துட்டு அடிச்சு சொல்லிக் குடுப்பாரு. அவர் வந்துட்டு இந்த மாதிரி தான் வன்முறையோட ஹேண்டில் பண்ணுவாரு ஆக்டர்ஸ்ன்னு ஒரு பெரிய இது அவர் மேல இருக்கு. அண்ட் இந்த மேக்கிங் கிளிப்ஸ் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் ரிலீஸ் ஆகுறது வந்துட்டு, அது ஆக்டிங்ன்றத புரிஞ்சுக்காம நெறைய பேர் வந்துட்டு இதையும் யோசிக்கிறாங்க. பட் நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் இல்ல குடுத்த அந்த மாரி பரதேசி இருக்கும்போது எனக்கு தெரியும். நான் அதுக்கு முன்னாடி பண்ணும்போது, அது வாண்டடா தான் அவரு வச்சது. அது டம்மி அது டம்மி ஸ்டிக் தான் குடுப்பாங்க. அது அது நிஜ கம்பே கிடையாது. ஒரு டம்மி ஸ்டிக்ல அழிச்சு அவர் பண்ற ஒரு விஷயம் அவரு அந்த அந்த ட்ரெய்லர் அது எல்லாருக்கும் வாண்டடா தான் அது போய் சேர்ந்தது. ஆ எல்லாரும் பார்த்து அவர திட்டம்போது, அதெல்லாம் திட்டுனது. அவர் அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னாரு. அத யாரும் கவனிக்கல, கேட்கல. அதுக்கப்புறம் அவரு என்ன சொன்னாருன்னா, "நான் வந்து ஒரு டம்மியான ஒரு ஸ்டிக்ல தான் அடிச்சேன். இது அடிச்சேன். அப்ப என் மேல உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருதே, அப்ப நிஜமாவே ஆங்கிலேயர்கள் இப்படி நம்மள இது பண்ணியிருக்காங்க. அடிச்சிருக்காங்க, துன்புறுத்தியிருக்காங்க. அத பார்த்து உங்களுக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கணும், எவ்வளோ வருத்தம் வந்திருக்கும், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும். அதுக்காக தான் இந்த ட்ரெய்லர்" அப்படின்னு. அந்த ட்ரெய்லரே அதுக்காக தான் அவரு பிரசன்ட் பண்ணது. சூப்பர். ஸோ நம்ம அடுத்த பிக்சருக்கு போயிடலாம். படையப்பா. படையப்பா. இதெல்லாம் படையப்பா படபாணியில் தனக்கு சொந்தமாக்கிய சசிகுமார் கோடிகளில் புரள்கிறாரா? அதாவது மதுரையில பக்கத்துல இருக்க ஆமா, மலையே மேலூர் வந்து இருக்கு. கிரானைட் மலை. ஆமா, கிரானைட்டு. ஆமா, அத இருக்கு. வந்துட்டு நீங்க நீங்க தான் வச்சிருக்கீங்கன்றாங்க. நீங்க வந்து கோடிகள்ல புரள்றீங்கன்றாங்க சார். கோடியில இதுவும் பிறந்தேன்னா இங்க இருக்க மாட்டேனே நானு. ஏன்பா? இங்க வந்து உட்காந்துருக்க மாட்டேனே. அது கிரானைட்டு எல்லாமே ஓகே. இது என்னன்னா, ஆ எங்க ஊர் பக்கம் தான். மேலூர் அருகே உள்ள கிரானைட் மலையே அது உங்க படையப்பா பேர்ல இல்ல அப்ப அந்த படையப்பான்னு தான். மலை. வந்துச்சுன்னா சந்தோஷம் தான். அதையும் நாங்க குடுத்துட்டோம். ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்தையும் எங்க கிராமத்துல இருந்து அத வித்துட்டோம் நாங்க. ஸோ அது கிரைனட்டா தான் யூஸ் பண்ணாங்க அவங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தான் அது இதாயிடுச்சு. எனக்கு இல்ல அதுல. ஸோ அதுவும் இன்னொன்னு ஒண்ணு பார்த்தேன் சார். சசிகுமார் அவர்கள் வந்துட்டு 50,00,00,000 ரூபாய் சம்பளம் கேட்கிறார். எவன் போட்டு விட்டாங்க. எவன் இந்த வேலையெல்லாம் பார்க்குறான்னு தெரியல. பட் ஓகே. இப்ப 50,00,00,000 கிடையாதா சார்? கிடையாது, கிடையாது. நான் தான் சொன்னேன்ல, சம்பளம் நான் வந்து படம் சக்சஸ் ஆகும்போதே சொல்லிட்டேன். என்னுடைய சம்பளத்த நான் ஏத்த மாட்டேன் அப்படின்னு நான் அப்பயே சொல்லிட்டேன். ஸ்டேஜ்லயே சொல்லிட்டேன். டூரிஸ்ட் ஃபேமிலி ஹிட் ஆன பிறகுமே என்னோட சம்பளம் அதே தான். நான் எதையும் இது பண்ணலன்னு தான் சொன்னேன். சசி இப்படி பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினைக்கல அப்படின்னு சார் சொல்ற மாதிரியும். உயிர் ஓகே. நண்பர்களே இருந்தாலும். ம். என்ன இல்ல. என்ன பிரச்சனை சார்? என்னது இதெல்லாம் வதந்தியா? இல்ல என்னது இது? இல்ல அதான் வதந்தின்ட்டீங்களே. சமுத்துக்கும் சசிக்குமார் நேத்து தான் நாங்க ஒண்ணா வந்தோம். ஒரு ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தோம். இன்னைக்கு என்னமோ இப்படி போடுறீங்க? எங்களுக்குள்ள மோதல் இருக்கும். ஆனா அது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். மோதல்னா அது நான் கோவப்படுறது அதிகமா நான் தான். அவர் கூட கிடையாது. பட் அது கொஞ்ச நேரத்துல அது சரியாயிடும். பட் இந்த என்ன சொல்றது? கான்செப்சுவலா ஒரு சீன் டிகோடிங் அதுல இந்த டைரக்டரல் ஃபைட்ஸ்லாம் உங்களுக்குள்ள நெறையா வரும். அது சஜஷன் தானே. இத இப்படி பண்ணலாம். அது அவர் கேட்டுக்குவாரு. அவரு அத ஈஸியா அவரு சொல்லிருவாரு. அவரு ஆர்டிஸ்ட்ட ஹேண்டில் பண்றதே நல்லா கரெக்ட்டா இருக்கும். ரொம்ப அவ்வளோ அழகா எல்லாத்தையும் அன்பா வச்சு ஒரு ஆர்டிஸ்ட்ட ஹேண்டில் பண்றது அப்படி இருக்கும். நான் அவர்ட்ட இருந்து கத்துக்கிட்டு அத மாரி பண்ணணும்னு நெனைப்பேன். இதுவரைக்கும் பண்ணல. இனி அடுத்து நான் டைரக்ட் பண்ற படத்துல அந்த மாரி அப்படி பண்ணணும். அவ்வளோ இதா அ நமக்கு வலிக்கவே வலிக்காது. ஆனா நெறைய வேலைகள் நம்ம செஞ்சுருவோம். ஓட சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணுவோம்.
எல்லாமே நமக்கு வலிக்காத மாதிரி எல்லா வேலையும் வாங்கிருவாரு. அது அந்த அன்புல தான் அது வருது. ஸோ தட்ஸ் இஸ் குட். ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு பேரலல் யூனிவர்ஸ் மாதிரி உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லயும் சரி, உங்களோட டைரக்ஷன்லயும் சரி, நீங்க ஒரு மெசேஜ் கன்வே பண்றதும், அவரோட டைரக்ஷன், அவரோட ஆக்டிங், அவர் ஒரு மெசேஜ் கன்வே பண்றதும், அ யாருக்கும் மனம் கோணிடக்கூடாதுன்ற விதத்துல ஃபேமிலி கிரவுடையும் சரி, இளைஞர்களுக்கு ஒரு விஷயங்கள் சொல்றதும், எல்லாமே ரொம்ப சிமிலரா இருந்து நாங்க பார்த்துருக்கோம். என்னோட ஒரு பெர்சனல் அப்சர்வேஷன்னே சொல்லலாம். உங்களோட நட்புல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். இந்த இந்த நொடியிலேருந்து எனக்கு வந்துட்டு அவர் மேல இருந்த மரியாதை வேற ஒரு ரேஞ்சுக்கு போயிருச்சு. மேபி அது சுப்பிரமணியபுரமா இருக்கலாம், ஈசனா இருக்கலாம். அதுலேருந்து எனக்கு ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் எனக்கு ஷேர் பண்ணிக்க முடியுங்களா? எனக்கு சுப்பிரமணியபுரம் தான். ஏன்னா, அப்பா ஒரு 3 படம் பண்ணிட்டாரு. ஏன்னா, என்னோட ஃபர்ஸ்ட்டு படம். ஸோ, அப்ப எந்த கேள்வியும் கேட்காம, கதைய பத்தி கேட்கல, எதுவுமே கேட்கல. முடி மட்டும் தான் வளர்க்க சொன்னேன். அதுவும் மறந்துட்டேன் அதுக்கப்புறம். "டேய் என்னடா முடி வளர்ந்துருச்சு, எங்க வீட்ல கேட்குறாய்ங்க, என்னடா முடிய வெட்டாம இருக்க?" வாங்கன்னு சொல்லி அளவு எடுத்தோம். அப்பதான் அவருக்கு தெரியும் அது 80ஸோட இது 80ஸா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர நடிக்க வைக்கும்போது, நான் ஷூட் பண்ணும்போதே, அவர் வந்து அவருக்கு ஷூட்டிங் இல்ல. நாங்க வந்து அவர் ஷூட்டிங் இல்லாம, வெறும் திண்டுக்கல் பிரியாணியா, திண்டுக்கல்ல தான் ஷூட்டிங் குடுத்துக்கிட்டே இருக்கோம். அவரும் சாப்பிட்டுட்டு, "என்னடா உட்காந்துக்கிட்டே இருக்கேன்." "என்னடா வர சொன்னீங்க, நீ நல்லா ரெஸ்ட் எடு." ஏன்னா, அப்ப நெறையா அவரு டிவி சீரியல்லாம் பண்ணாரு. மைண்ட் அவர் ஃப்ரெஷ் ஆக்குறதுக்காக தான் வச்சோம். அப்புறம் என்ன பண்ணோம்னா, அவரு என்ன இது பண்ணிக்கிட்டே இருக்கியேடான்னு சொல்லிட்டு வந்தாரு. வந்துட்டு அவர் ஒரு டைரக்டரு. எதுவுமே இல்லாம எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. அட்மாஸ்பியர் கிளியர் பண்றது. அவரு இது பண்ணிக்கிட்டு அப்படி பண்ணிட்டுருக்கும்போது, அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. கேள்வி கேட்காம, அ படத்தோட கதைய எதுவுமே கேட்காம எனக்கு ஃபர்ஸ்ட்டு இதா வந்தது எனக்கு ரொம்ப புடிச்சது. அதுக்கப்புறம் நாடோடிகள் பண்ணாரு. நாடோடிகள் பண்ணி முடிச்சு ஹிட் ஆயிருச்சு. படம் பெரிய ஹிட் ஆனவுனே, அவரு வேற ஒரு நடிகர் வச்சு போல. அவர் வந்து ஜெயிச்ச பிறகு போராளி என்ன வச்சு பண்ணாரு. இப்ப நான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான டைரக்டர் என் இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 11 புதுமுக இயக்குனர்கள வச்சு நான் பண்ணியிருக்கேன். பொது அறிமுகப்படுத்தியிருக்கேன். நான் ஆக்டிங்கில. அதே மாரி நான் அதுக்கப்புறம் தோல்வியான இயக்குனர்கள வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். ஒரு சக்சஸ்ஃபுல் நம்ம இதில இருக்கும்போது ஒரு சக்சஸ் ஆயி ஒரு இயக்குனர் பண்ணாருன்னா அவர் தான். அதுதான் மறக்க முடியாத ஒண்ணு. ஜெயிச்ச பிறகு எனக்கு அடுத்து பண்ண ஒரு டைரக்டர், ஜெயிச்ச டைரக்டர் ஒண்ணு பண்ணது இவர் தான் அப்படின்றது. எங்க நட்பு அப்ப இருந்து இப்ப தொடருது தொடருது. எவர் கிரீனா போயிட்டே இருக்கு. சூப்பர் சார். அடுத்த ஸ்லைட் பார்த்துடலாம். இது பயங்கரமான வதந்தியா இருக்கே. அ, அ அதான் வதந்தின்னு போட்டீங்களே. தாவேக்காவில் இணையப் போகும் சசி அப்படின்ட்டு மக்களே கைத்தட்டி ஆதரவிக்கிறாங்க சார். இதுக்கு மேல இது வதந்தியா இருக்கணுமான்னு நான் உங்கள கேட்கிறேன். இல்ல நமக்கு அரசியல் வராது ஃபர்ஸ்ட்டு. அரசியலும் நமக்கு தெரியாது. நம்ம நடிப்பு, டைரக்ஷன் அப்படின்றது தான். அவர வச்சு நான் இயக்கணும்னு ஒண்ணு அ விஜய் சார வச்சு சிஎம் அ விஜய் சார வச்சு நான் பண்ணணும்னு நெனச்ச ஒரு விஷயம். ஒரு ஹிஸ்டாரிக்கல் கத. அவருக்கு சொன்னேன். எனக்கு அது ஒரு வருத்தம். அது பண்ண முடியலையேன்னு ஒரு வருத்தம். அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. மத்தபடி சந்தோஷம். அவரு சிஎம் ஆனது எல்லாமே சந்தோஷம். பட் என்னன்னா, அந்த கதை பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு இருக்கும்ல. ஒரு டைரக்டரா நம்ம அத ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு ஒரு ஹிஸ்டாரிக்கல் கதை அவருக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அந்த கதை அவரே ப்ரொடியூசர் இது பண்ணி குடுத்தாரு. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன அந்த கதை. அ சு. வெங்கடேசன் அவர் வந்து அத அ இது பண்ணாரு. அவர் தான் கதைய நரேட் பண்ணாரு. அது புடிச்ச உடனே அவரு வந்து கை குடுத்து நல்ல நரேஷன் அப்படின்னு அவர்ட்ட சொன்னாரு. இத நாங்க பண்ற மாரி ஒண்ணு இருந்தது. நான் லொகேஷன்லாம் பார்த்து ஒரு இது இருந்தது. ஸோ, அப்ப அத பண்ண முடியல. அதோட பட்ஜெட் ரொம்ப பெருசா இருந்தது. சரி அப்புறம் லேட்டரா பண்ணுவோம்னு நெனச்சது. ஸோ, அது முடியாம போனது இன்னும் உங்க வருத்தமா தான் இருக்கு. இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தர் வந்துட்டு இப்போ நம்ம நாட்ட ஆளும்போது, அ நீங்க வந்துட்டு ஒரு அண்ணனா ஃபார்ம் ஆயிட்டீங்க. அவர் வந்துட்டு ரொம்ப நாளா அண்ணனா இருந்து, இப்ப எங்க எல்லாருக்கும் அண்ணனா, தமிழ்நாட்டின் அண்ணன் மாரி ஆயிட்டாரு இல்லையா? ஸோ உங்களுக்கு எப்படி சார் இருக்கு வந்துட்டு அத பார்க்கறதுக்கு இந்த வளர்ச்சியாகட்டும், மக்கள் குடுக்குற ஆதரவாகட்டும், சினிமாலேருந்து ஒருத்தர் வந்து இல்ல அவரோட கான்ஃபிடன்ஸ் அது. அவ இது யாருமே அதுக்கு பங்கு போட முடியாது. நான் நெனச்சேன், இப்படி வருவாரு, நான் சொல்றேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவர் நெனச்சாரு. ஹி ஹேட் அ கான்ஃபிடென்ட். நான் வருவேன்ற அந்த ஒரு விஷயம், அந்த கான்ஃபிடென்ட்டு, அத தளராம அவர் போனது. குறுகிய காலத்தில வந்து அ கட்சி ஆரம்பிச்சு, இவ்வளோ தூரம் போய் நின்னது அவருடைய இது. அது அவருக்கு மட்டுமே சொந்தமான ஒரு விஷயமா நான் நெனைக்கிறேன். வெரி வெல் செட் சார். ஆமா. கண்டிப்பா அவருக்கு மட்டுமே சொந்தமான ஒரு விஷயம். இத்தோட சசிகுமார் அண்ணன பத்தின வதந்திகள் முடிஞ்சுச்சு. பட் வதந்தி 2ல இருக்கிற காஸ்ட் அண்ட் க்ரூ பத்தி எங்களுக்கு சில விஷயங்கள் சொல்ல முடியுமா சார்? முடக்கத்தான் மணின்ற கேரக்டர்ல ஒரு அந்த பையன் வந்து
அவனுக்கும் எனக்குமான ஒரு விஷயம் தான் கதை. ஸோ அது புதுசா வந்து ரொம்ப நல்லா எல்லாருமே லைவா பண்ணியிருந்த ஒரு விஷயம். அப்புறம் எனக்கு பேரா பண்ணது வந்து அபர்ணா தாஸ். வந்து அ எனக்கு ஜோடியா பண்ணது. அது ஒரு வீட்டுக்குள்ள எப்படி இருக்குன்ற ஒரு விஷயம். அப்புறம் அ வதந்தியில ஏற்கனவே பண்ண அ ராமர், ராமர் கட்டு வதந்தியில ஃபர்ஸ்ட்டு பண்ணியிருப்பார். ஸோ அவர் தான் இதுலயும் வர்றாரு. அத நான் கேட்டு வாங்கியிருப்பேன். அந்த அந்த கேரக்டர்லாம் இருக்கும். அது ரொம்ப எங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த படத்துல ஒண்ணு இருக்கும். ஸோ அப்ப எல்லாமே அப்புறம் அ எல்லாமே மித்ததெல்லாம் புதுசா எல்லாம் லைவா தான் வந்திருக்குன்னு ஆ, சொல்லலாம். இந்த வதந்தி இதெல்லாம் தாண்டி நீங்க இப்போ அதுல மியூசிக் ஒண்ணு இருக்கு. ஓகே. மியூசிக் டைரக்டர் ரொம்ப அழகா எனக்கு ரொம்ப புடிச்சது மியூசிக் டைரக்டர் பண்ணது. அப்படி மதுரை ஸ்டைல்ல ஒரு சாங் ஒண்ணு போட்டதும், அப்படியே ஒரு ஒரு படம் மாரி தான் இருக்கும். வதந்தி வந்து ஒரு சீசன் 2ன்னும்போது ஒரு வெப் சீரிஸ் மாரி அப்படி இருக்காது. இது பரபரப்பா ஒரு படமா பண்ணி நாங்க எடுத்த பிறகு இது படமாவே தியேட்டர்லயே ரிலீஸ் பண்ணலாமே அப்படின்னு. அது மாரி சாங்கும் இதுக்குள்ள இருக்கு. 2 சாங் இருக்கு. ஒரு மதுரைக்கான ஒரு மதுரைய வச்சு ஒரு சாங் ஒண்ணு இருக்கு. அப்புறம் இன்னொரு திருவிழா சாங் ஒண்ணு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மியூசிக் டைரக்டர் ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. ஒரு டைரக்டரா ஒரு வெப் சீரிஸ் டூ அந்த படம் ஒண்ணு இருக்கு இல்லையா சார்? சில பேர் வந்துட்டு வெப் சீரிஸ்ல இன்னைக்கு வந்து கொடி கட்டி படம் பறக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் நான் வந்துட்டு 2 1/2 மணி நேரம் அந்த தியேட்டர் கிரவுடுக்காக படம் எடுக்கிற ஒரு ஆக்டர் ஒரு டைரக்டர் அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட்டா, உங்களுக்கு இந்த வெப் சீரிஸ், இந்த ஓடிடி இதெல்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க? எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க ஃபர்ஸ்ட்டு? இல்ல நான் அப்படி இது இது வந்து ஓடிடி அப்படிலாம் அது எல்லாமே படம் தான். நடிக்கிறதால அவங்க வந்து என்ன டான்ஸ் ஆடவா கூப்பிடுறாங்க. நடிக்கிறதால அங்கேயும் கூப்பிடுறாங்க. அங்கேயும் அதே நடிப்பு தான். ஆனா அதில டபுள் மடங்கா குடுக்கணும். போம்போது பார்த்தா, அ பின்னி அது வேற மாதிரி இருந்தது. டபுள் மடங்கா நம்ம படம் மாரி கிடையாது. இன்னும் ஒர்க்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அப்புறம் எனக்கு வந்து இது வச்சாங்க. லைவ் சவுண்ட் இதில. லைவ் சவுண்ட் அதில தான் கொஞ்சம் இதா இருந்துச்சு. நம்ம டப்பிங்கில பார்த்துக்கலாம், டப்பிங்கில பார்த்துக்கலாம். அதில டப்பிங்கில பார்த்துக்கலாம். திக்குனாலும் டப்பிங்கில பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போவோம். இதில என்னன்னா, ஃபுல்லா லைவ் சவுண்டு. யார் மிஸ்டேக் பண்ணாலும் மறுபடியும் இருந்து பண்ணணும். அப்ப டைரக்டர் ஏற்கனவே ஒரு இதில ஃபர்ஸ்ட் சீசன் பண்ணாலும் தெளிவா இருக்காப்புல எல்லாம் முடிச்சுட்டு. கரெக்ட்டா அவங்களும் எல்லாம் பெர்ஃபெக்ஷனோட இருந்தாங்க. ஸோ அது பண்ணவே முடியாது. நான் 2 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இது வேணாமே! எனக்கு மட்டும் வேணாமாலாம் கேட்டுப்பட்டேன். சார் 4 நாள் பாருங்க உங்களுக்கே பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது பண்ணும்போது அதுவும் கரெக்ட்டா இருந்துச்சு. ஏன்னா நம்ம அந்த டைம் குடுக்குற எமோஷன், ஃபீலிங்லாம் வந்து டப்பிங்ல சில நேரம் குடுக்குறது கஷ்டமா இருக்கு. இதில கிடைச்சிருது. ஸோ அதுவும் இதில ஒர்க் அவுட் ஆகுறதுன்றது எனக்கு அந்த இதெல்லாம் நான் புதுசா லேர்ன் பண்ண ஒரு விஷயம். இல்ல லேர்ன் இப்ப பண்ண நீங்க விஷயம். சொன்னதுனால எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. விக்ரம் சார் ஒண்ணத்துல சொல்லியிருப்பாரு. டப்பிங் தான் என்னோட ஃபோர்ட்டே. டப்பிங்ல தான் நான் இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணுவேன் அந்த சீன. மூஞ்சி இப்படியெல்லாம் சுளிச்சு அந்த ஒரு இது வரும். பட் லைவ்ல என்னால அத கேப்சர் பண்ண முடியல அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருப்பாரு. வதந்தியில உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். இது நான் எதிர்பார்க்கவே இல்ல. இதுவரைக்கும் நான் இந்த மாரி பண்ணதில்ல. அது ஒரு வெப் சீரிஸ்ன்றத தாண்டி, அதோட அந்த கன்டினியூட்டி அதெல்லாம் தாண்டி படத்துலயும் அது இருந்தாலும், இந்த ஒரு விஷயம் ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. அது லைவ் சவுண்டா இருக்கலாம். வேற ஏதாவது சேலஞ்சிங்கா இருந்துச்சா சார் ரொம்ப? இல்ல லைவ் சவுண்டு, லொகேஷன்ஸு இதெல்லாம் வந்து சேலஞ்சிங்கா இருந்தது. ஏன்னா, அ சும்மா ஒவ்வொரு லொகேஷன்ஸும் நாங்க ராம்நாடு, மதுரையில பண்ண ஒரு விஷயம். அது சேலஞ்சிங்கா இருந்தது. கிளைமேக்ஸ் நாங்க பண்ற அந்த எண்டு விஷயம் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா தான் இருந்தது. ஏன்னா, அது ரொம்பவும் ஓவர் டூவும் ஆயிறக்கூடாது. கரெக்ட்டா அது பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். அ அது ஒவ்வொரு நாளும் அவரு என்ன ரைட் பண்ணி வச்சாரோ, அத விட கரெக்ட்டா அதுக்கு மேல இருக்கணும் அப்படின்ற இது இருந்தது. அது சேலஞ்சிங்கா இருந்தது. ஒரு டைரக்டர்ன்றதுனால என்னைக்காவது இதுவரைக்கும் உங்களோட ஆக்டிங் கெரியர்ல சஜஷன் சொல்றது, இம்ப்ரூவைஸ் பண்றது நீங்க பண்ணியிருக்கீங்களா? அது பண்ணுவேன். அது நீங்க அத பண்ணியிருக்கீங்க. பண்ணுவேன். அத வந்துட்டு ரொம்ப பிராட் மைண்டடா ஏத்துக்காத மாதிரி ஏதாவது சிச்சுவேஷன் வந்திருக்கா? உங்களுக்கும் உங்க டைரக்டர்ஸ்க்கும்? அது நெறையா வந்திருக்கு. அதுவும் பண்ணியிருக்கேன். அது நெறையாவும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆன பிறகு அவங்க ஏத்துக்கிட்டு இப்ப சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது அது கடைசி வரைக்கும் ஏன்னா சில டைரக்டர் புது டைரக்டரோட பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்க 5 வருஷம், 6 வருஷம் ஒண்ண மைண்ட்லயே வச்சிருப்பாங்க. அ அது ஏற்கனவே பண்ண டைரக்டர்னா அது ஈஸியா இருக்கும். புது டைரக்டர் வரும்போது 5 வருஷமா அவங்க ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருப்பாங்க. அ அத மாத்தம்போது அவங்க வந்து சார் நான் 5 வருஷமா இதே வச்சிருக்கேன். இத எப்படி தூக்கி அத எடுத்துட்டு இது நல்லாருக்கு. நல்லா இருக்குல்ல. அத விட பெட்டரா இருக்குல்லன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்புறம் ஒரு ஒரு 2, 3 படங்கள்ல அது நெறைய நெறைய படங்கள்ல புது டைரக்டரோட நடந்திருக்கு. அப்புறம் ஒரு படத்துல குறிப்பா இத இப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் மறுத்தது. அப்புறம் அது உனக்காக தான் பண்றேன். இது தப்பாச்சுன்னா நான் அந்த பழிய ஏத்துக்கிறேன்.
நான் இவ்வளோ தூரம் சொல்லல. இந்த பழிய நான் ஏத்துக்கிறேன். என் மேலேயே குற்றம் சொல்லு. நானே வந்து எல்லாரையும் சொல்றேன். என்னால தான் சொல்றேன். நான் இவ்வளோ ரிஸ்க்கு நான் சொல்றதுக்கு இது கரெக்ட்டா வரணும். படம் ரிலீஸ் ஆகி அந்த அந்த இதுக்கு அவர் கை தட்டின பிறகு, அந்த சீனுக்கு அவர் வந்து எல்லா இதுவும் கை தட்டின பிறகு, அவர் அதுக்கப்புறம் சொன்னாரு, "நீங்க சொன்னது தான் சார் கரெக்ட்" அப்படின்னு சொன்னது சந்தோஷம். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. நீங்க வந்துட்டு ஒரு 2000 ஏர்லி 2090s அந்த டைம்லேருந்தே நீங்க வந்துட்டு ஒரு ஆக்டர், டைரக்டரா இருக்கீங்க. பட் இப்போ நீங்க வந்துட்டு வளர்த்து விடுற டைரக்டர் ஆகட்டும், டெபியூட் டைரக்டர்ஸ் நீங்க நெறைய பேர் கொண்டு வந்தவங்க எல்லாம் மோஸ்ட்டா வந்துட்டு 2K கிட்ஸா இருக்காங்க. ஒரு ஜென்ஸி ஜெனரேஷனா இருக்காங்க இல்லையா? அவங்களோட நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஆர்ட்ட எப்படி கனெக்ட் பண்றீங்க? இல்ல நான் என்னுடைய முதல் படம் வந்து 2008ல சுப்பிரமணியபுரம் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் பண்ணும்போது, நாடோடிகள் பண்ணும்போது, அது ஏற்கனவே என்ன விட 3 படம் பண்ணேன். 2009ல நாடோடிகள் படம் பண்ணேன். சமுத்திரக்கனி படம். அதுக்கப்புறம் அப்ப வந்த பசங்க படம் பண்ணேன். பாண்டியராஜ். ஸோ அப்பயே அந்த அந்த டைம் வர்றவங்களோடையும் நான் ட்ராவல் ஆயிட்டுருக்கேன். அப்போ ஒவ்வொரு படமும் வரும்போது இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியில பண்ற அபிஷனோட பண்ணும்போதும், அவர் 24 இயர்ஸ் ஒரு இது பண்ணும்போதும், புதுசு புதுசா நம்ம கத்துக்கிறோம் அவ்வளோதான். அப்போ வி லேர்ன் நாங்க. அது வந்து என்னன்னா, அவங்க எப்படி எடுக்குறாங்க? அவங்க ஸ்டைல் ஒண்ணு இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு நடிகரா இருக்கும்போது, எனக்கு வந்து ஒரு டைரக்டருக்கான லேர்னிங் எல்லாத்துட்டேருந்தும் கத்துக்கிறேன். அது பெரியவங்க, சின்னவங்க அப்படிலாம் கிடையாது. அது நம்ம கத்துக்கிட்டே தான் இருப்போம். அடுத்தடுத்து சினிமான்றது வந்து எண்டே கிடையாது. அது வந்து ஒரு இவ்வளோதான் அப்படின்றதே கிடையாது. அது இன்னும் கத்துக்கிட்டு தான் இருப்போம். Title sponsors Max Gold. Cash for gold? Call 04445454545. GD Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks. Let the celebrations begin. Kartipuram 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Present Sasikumar's Fans Festival. Supported by We Care Hair and Skin Clinic. எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும் ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. பெக்யூரா அட்வான்ஸ் சயின்டிபிக் ஸ்லிமிங், நோ பெயின் நோ சர்ஜரி. இனி வெயிட் லாஸ் இன்னும் ஸ்மார்ட்டர். சத்யா, உங்கள் சத்யாவில் இப்போது ஆடி அதிரடி தள்ளுபடி விற்பனை. ஃபுட் பார்ட்னர் தொப்பி வாப்பா பிரியாணி, வென்யூ பார்ட்னர் வி ஸ்பேஸ்.